ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்னத்தோடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்திக்கலாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நான் நினச்சதை நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாட விடவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் பார்த்திக்கலாம் நம்ம செண்பகவல்லியும் சரவணன் அண்ட் ரம்யா இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. இப்போது அண்ணன் வந்து அழுகிறத பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதாவது இப்படி எதிர்பார்த்து தான் வந்து நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சரவணனை வச்சு, அதாவது நம்ம வண்டியை பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம அன்னத்துடைய வண்டியை வச்சு கிரோசினி ஊற்றி, அதாவது மேலேருந்து பார்த்திங்கன்னா வத்தி பொட்டியில் வந்து மத்தாப்பு கொளுத்தி போட்டு செம்ம கிரிமினல் வேலை பார்த்திங்களா செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கார்த்திக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அண்ணன் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படணும், இப்படியெல்லாம் அழணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி செஞ்சுருக்காங்க. ஏன்னா வண்டினா உனக்கு உசுறு, வண்டி தான் உனக்கு உலகமே அப்படின்ற உண்மை யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. யாருக்கோ இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க தான் செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா அழகாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் என்னால் வந்து அவங்களுக்காக, அதாவது நான் வந்து அவங்களுடைய ஆசை என்ன, நான் அழணும். அப்போது அதுக்காகவாவது நான் அழலை, என்னால் தாங்கிக்க முடியல. என் வண்டி தான் எனக்கு உலகமே, என் உயிரே. அப்படி இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே வச்சு அந்த வண்டியை எரிக்கும் போது என்னையே எரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் அழுக பார்த்திங்கன்னா தாங்கிக்கவே முடியல. அப்படி ஒரு அழுகிறாங்க. இதை எதிர்பார்த்து தான் அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கு எதிராக, அதாவது அது அவங்க நினச்சது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவாவது நீ சந்தோஷமாக இருக்கணும். உனக்கு என்ன வண்டி தேவையோ, எந்த மாடல் தேவையோ அதை வந்து நீ இப்போவே எடுத்துக்கோ. அவங்களுடைய கண்ணு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினோன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமாயிரும். ஏன்னா என்ன தான் பண்ணாலும் அவள் நொந்து போகவே மாட்டுக்கிறா, அவள் மனசு உடைஞ்சு போகவே மாட்டுக்கிறாளே, அவள் இப்போவும் சந்தோஷமாக தானே இருக்கா அப்படின்ற மாதிரி உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்து அவங்க வயிற்றுச்சில்ல அழணும் அப்படின்றதுக்காகவே நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காரியத்தை செய்ய போகிறாங்க. இதனால் வந்து நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வந்து தீபாவளியை கொண்டாட போகிறாங்க. கூடிய சீக்கிரமே வந்து என்ன தான் நடக்கும் அப்படின்னு நம்ம போகிறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.